அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய முறைப்படி மாந்திரீகம் செய்யப்படும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த பிளாக் மேஜிக் செஞ்சு விட்டுட்டாங்கன்னா, அது எப்படி நம்மளை பாதிக்குன்றது நேற்று சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம். அதை இன்னைக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதனால கொஞ்சம் விலாவரியா சொல்றேன். இந்த பிளாக் மேஜிக் நம்ம மேல ஏவி விட்டாங்கன்னா, அது என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா, அது நம்ம மேல அட்ராக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா, பிளாக் மேஜிக் எப்படின்னா, அந்த சில பேர் வந்து இந்த சுடுகாட்டுல போய் பண்ணுவாங்க. சில பொருட்களை வச்சு நம்மளுடைய உடம்புல இருக்கிற சில பொருட்களை வச்சு பண்ணுவாங்க. ரெண்டாவது, அதை ஏவி விட்டாங்கன்னு சொன்னா கரெக்டா அது யார் மேல ஏவி விடுறாங்களோ கரெக்டா அவங்க தேடி என்ன பண்ணும், கரெக்டா வந்துடும். அதனுடைய வேலை கண்டிப்பா செய்யும். அது வந்துட்டாக்கா நமக்கு என்ன ஆகும்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா, அடிக்கடி இந்த வயிறு வலிக்க ஆரம்பிக்கும். நம்ம டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர் என்ன சொல்லுவாரு, ஒண்ணுமே இல்லைம்மா, எல்லாமே நார்மலா தான் இருக்குதுன்னு. ஆனா வயிறு கண்டிப்பா வலிக்க ஆரம்பிக்கும். இந்த ஊசி குத்துற மாதிரி இருக்கும் அங்கங்க. அடுத்தபட்சம் விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கை கால் வந்து இழுத்துக்கும். ஏன்னா அது அவங்க சொல்லி அனுப்புறது, இவங்களுக்கு கை கால் விழுந்துடணும். அதனால வந்து என்ன ஆகும்னா, கை கால் இழுத்துக்கும். ரெண்டாவது, இந்த 2 தோள்பட்டை என்ன ஆகும், வெயிட்டா இருக்கும். ஏதோ சுமந்துன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பின்னாடி முதுகுல இருந்து கால் வரைக்கும் என்ன ஆகும்னா வலிக்கும். வலிக்கும்னா ஒரு ஏதோ ஒன்று இழுக்கிற மாதிரியே இருக்கும். அடுத்தபட்சம் நம்ம நடந்து போயின்னு இருக்கோம். நம்ம பின்னாடியே வந்து யாரோ பேசுற மாதிரி இருக்கும். திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது, நம்மள வந்து என்ன பண்ணாது, நிம்மதியாவே இருக்கக்கூடாது. இரவுல அதிகமா தூக்கமே வராது. பாதி ராத்திரிக்கு மேல தான் தூக்கம் வர ஆரம்பிக்கும். அடுத்தபட்சம் பார்த்தீங்கன்னா, அந்த தலை வந்து எப்படின்னா, பின்னாடி மண்டை வந்து யாரோ புடிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து என்ன ஆகும்னு சொன்னா, அதனால எது நம்ம பேசுறோம்னு தெரியாது, எது ஞாபகமும் இருக்காது. சிலது மறந்துடும். ஏன்னா இதெல்லாம் அவங்க சொல்லி செஞ்சு அனுப்புறது. அது வந்து அதனுடைய வேலை செய்யும். அடுத்தபட்சம் பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் இந்த ஒரு சைடு இப்படி வலிக்கும், இந்த சைடு இப்படி வலிக்கும், தலை வலிக்கும். அந்த தலைவலிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, தாங்கவே முடியாது. மாத்திரை போட்டாலும் என்ன ஆகுது, அவ்வளோ சீக்கிரம் நல்லாவே ஆகாது. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை உள்ளவங்க. அதே மாதிரி நீண்ட நாட்களாக இந்த பேய் பிடிச்சிருந்து போகல. நீண்ட நாட்களாக இந்த கெட்ட ஜின்னாத்துகள் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு போமாட்டேங்குது. அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள். இந்த செய்வினையால அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க. டாக்டர்கிட்ட போனேன், பார்த்தேன், சரியாகல. அடிக்கடி டாக்டர்கிட்ட போறேன், டாக்டர் ஒண்ணுமே இல்லைன்றாரு. அந்த மாதிரி இருக்கிறவங்க, நீங்க இந்த மாதிரி இந்த இந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டா என்ன ஆகும்னா, நமக்கு நிம்மதியே இருக்காது. வாழ்க்கையில நம்ம ஒரு ஏதோ ஒரு கஷ்டத்தை அடிக்கடி செத்துடலான்னே தோணும். அது வந்து என்ன, அந்த செய்வினையால அது மாதிரி தான் தோணும். ஓகேவா? இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாக்கா கண்டிப்பா எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோக்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, நம்ம மட்டும் பலன் அடையுது வேணாம். அதே மாதிரி பிற மக்களும் இதை பார்த்து யாரா நிறைய மக்கள் எங்கடா போறது, என்னடா பண்றதுன்னு தெரியாம இதனுடைய பாதிப்புனால என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க. அவங்களுக்கும் போய் இந்த வீடியோ சேரட்டும். அதன் மூலியமா அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அவங்க உடம்புல இருக்கிற நோயை குணமாக்கிட்டோம். அதுக்காக என்ன பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது இதுல ஏதாவது செய்வினை பிரச்சனை, ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாக்கா, இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அஸ்ஸலாம்.